இந்த வேதத்தை சுமக்கிறவனை கர்த்தர் நிச்சயமாய் சுமப்பார். இந்த வேதத்தில் என்ன இருக்கு தெரியுமா? இந்த வேதாகமம், பரிசுத்த வேதாகமம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த வார்த்தையிலேயே என்ன இருக்கிறது? திரித்துவம் இருக்கிறது. ஆமென். எப்படி இருக்கிறது திரித்துவம்? ஆமென். வேதம் எல்லாம் ரொம்ப முக்கியம். பாருங்க, நீங்க இதை கனம் பண்ணினால் கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். ஆமென். இரவும் பகலும் இதிலே தியானமா இருக்கிற மனுஷன், நல்லா சொல்லுங்கள், பாக்கியவான். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த பரிசுத்த வேதாகமம், இதுல திரித்துவம் இருக்குது. பரிசுத்த அப்படின்னா பரிசுத்த தேவன், அவர் தான் பிதா. சொல்லுங்கள், பிதா. அப்புறம் வேதாகமம், வேதம் என்றால் வார்த்தை, வார்த்தையானவர் இயேசு கிறிஸ்து. கடைசியில் எப்படி வருகிறது? ஆகமம். இந்த அத்தனை வேதாகமம் முழுவதையும், இந்த ஆகமத்தை தொகுத்து எழுதினவர் பரிசுத்தாவியான தேவன். பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் தான் பரிசுத்த வேதாகமம். ஆமென். ஆகவே இந்த வேதத்தை நீங்கள் நேசிக்கும் பொழுது நிச்சயமா உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த காலை நேரத்திலே ஒரு வார்த்தையை உங்களோட, ஒரு தலைப்பின் கீழே ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சர்வ வல்லவர். வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 8 வசனத்தை வாசிக்கும் பொழுது, வார்த்தை கேட்கும் பொழுது நீங்கள் மிக கவனமா இருக்கணும். முடிந்த அளவு வார்த்தைகள், ஆண்டவர் என்னோடு பேசுங்க ஆண்டவரே, ஒரு வார்த்தையாவது ஆண்டவரே என்னை உயிர்ப்பிக்க வேண்டும் என்ற விசுவாசத்திலே நீங்கள் அமர்ந்திருந்தால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு பேசுவார். இந்த முதல் வார்த்தையை என்னோடு சேர்ந்து எல்லோரும் வாசியுங்கள். வாசிப்போம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். ஆமென். நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். ஆமென். திரும்பி வாசிங்க, சொல்லுங்க. முதல் பகுதி, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள தேவன். இந்த செய்தியின் தலைப்பு சர்வ வல்லமுள்ள தேவன். இந்த உலகத்தில் எங்களை பார்க்கிலும் மிக பெரியவர்கள் யாரும் எங்களை தேடி வரமாட்டார்கள். உங்களை பார்க்கிலும் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறவர்கள், அதிகாரத்தில் உள்ளவர்கள் உங்களை தேடி வரமாட்டார்கள், நீங்கள் தான் தேடி போவீர்கள். ஆனால் இந்த உலகத்திலேயே சர்வ வல்லவர் என்று சொல்லுகிற நம்முடைய கர்த்தராகிய தேவாதி தேவன் என்ன செய்கிறார்? இந்த காலை நேரத்திலே உங்கள் மத்தியில் வந்து அவர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமுள்ள தேவன். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, அப்ப ஆண்டவர் என்ன சொல்றார்? இருக்கிறவர். இப்பொழுது இருக்கிறவர் எப்படிப்பட்டவர்? சர்வ வல்லமுள்ள தேவன். இதற்கு முன்பதாக இருந்தவர் எப்படிப்பட்டவர்? சர்வ வல்லமுள்ள தேவன். இனிமேலும் இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? சர்வ வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லவர். பிரச்சனை வந்தாலும் சர்வ வல்லவர், கடல் கொந்தளித்தாலும் சர்வ வல்லவர், சூழ்நிலை மாறினாலும் சர்வ வல்லவர், எத்தனை மனுஷன் எதிர்த்து வந்தாலும் சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவன் அவர் நிச்சயமாய் நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, ஆதியாகமம் 48 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கும் பொழுது, வார்த்தை எல்லோரும் வாசியுங்கள். ஆதியாகமம் 48:3. யாக்கோபு யோசேப்பை நோக்கி, நல்லா சொல்லுங்க, இந்த வார்த்தையெல்லாம் சொல்லும் பொழுதே நீங்க அந்த வல்லமையை பெற்றுக் கொள்வீர்கள். சொல்லுங்கள், சர்வ வல்லமுள்ள தேவன். ஆமென். யாக்கோபு சொல்லுகிறான், யோசேப்பை பார்த்து அவன் என்ன சொல்றான்? சர்வ வல்லமுள்ள தேவன் எனக்கு வெளிப்பட்டார். இந்த காலை நேரத்தில் எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? சர்வ வல்லமுள்ள தேவன் எனக்கு வெளிப்படுகிறார். இருக்கிறவர் எப்படி இருக்கிறார்? எப்படி இருக்கிறார்? சர்வ வல்லவராக இருக்கிற. யாத்திராகமம் 6 அதிகாரம் 3 வசனம். யாத்திராகமம் 6 அதிகாரம் 3 வசனம். சர்வ வல்லமுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும். ஆமென். அப்ப ஆண்டவர் சொல்றார், சர்வ வல்லமுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் நான் தரிசனமானேன். ஆண்டவர் வந்து உங்க வாழ்க்கையில உங்களுக்கு வெளிப்பட்ட தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் எதையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ராமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ரைட். முதலாவது, ஆதியாகமம் 17 அதிகாரம். மிக முக்கியமான ஒரு வார்த்தையை குறித்து தேவன் இங்கே பேசுகிறார் ஆபிரகாமோடு. ஆதியாகமம் 17 அதிகாரம் முதல் வார்த்தையை நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 17 அதிகாரம் முதலாம் வார்த்தை எடுத்து நாம் வாசிக்கும் பொழுது,
ஆபிரகாம், நல்ல முக்கியமான ஒரு வார்த்தை கர்த்தர் பேசுகிறார். வேற எங்கே ஆண்டு முதலாவது தன் பெயர் இது என்று குறிப்பிட முன்பதாக முதல் கர்த்தர் தன் பெயரை எப்படி வெளிப்படுத்துகிறார் தெரியுமா? ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த வார்த்தை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த சர்வ வல்லமுள்ள தேவன் என்ற இந்த பதத்தை அவர் சொல்லும் பொழுது நல்ல கவனிங்கள். அதற்கு வேதத்திலே எபிரேய மொழியில் என்ன சொல்லப்படுகிறது? எல்ஷடாய் தேவன். சொல்லுங்கள், எல்ஷடாய். அர்த்தம் என்னவென்றால் அவர் சர்வ வல்லவர். இன்னைக்கு நம்ம பாட்டில் நீங்க பாடல் பாடினீர்கள், அவருக்கு எத்தனை நாமம் இருக்கிறது? 1000 நாமங்களுக்கு மேலே இருக்கிறது. நான் என்ன சொல்லுகிறேன்? கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது இந்த தேவன் எப்படி சொல்லுகிறார்? நான் எல்ஷடாய் தேவன் என்று சொல்லுகிறார். நீங்க 1000 நாமங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். அந்த 1000 நாமங்கள் எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து இவர் இப்படி வல்லமை உள்ளவர் என்று நீங்கள் ஒரு பெயரை சொல்ல முடியுமானால் அந்த ஒரு பெயர் தான் எல்ஷடாய் தேவன். ஹல்லேலூயா. அதைத்தான் கர்த்தர் சொல்கிறார். நான் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? ஆபிரகாமே, 24 வருஷம் ஆகுது கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்து பல காரியங்களை செய்கிறான். விசுவாசமா இருந்தா. ஆனாலும் சில பேர் சில குறுக்கு வழிகளை காண்பிக்கும் பொழுது ஆபிரகாம் அதை செய்தான். இப்ப கர்த்தர் சொல்றாரு, இஸ்மவேலை பெற்றுக் கொள்ளும் பொழுது ஆகார் மூலமாய் ஆபிரகாமுக்கு எத்தனை வயது? 86 வயது. அப்பொழுது அவருக்கு என்ன இருந்தது? பலன் இருந்தது. சொல்லுங்கள், பலன் இருந்தது. 99 வயதில் என்ன இல்லை? பலன் இல்லை. ஒரு குழந்தை பாக்கியம் பெற முடியாது. தன் சரீரம் செத்து போனது. இப்பொழுது கர்த்தர் வந்து சொல்கிறார் ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமே, நான் யார் தெரியுமா? நான் தான் எல்ஷடாய் தேவன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? சர்வ வல்லவர். சொல்லுங்க, சர்வ வல்லவர். இதற்கு மேல நீங்க ஒரு வார்த்தையை சொல்ல முடியாது. இந்த அதிகாரத்தை நீங்கள் கவனிக்கும் பொழுது மிக முக்கியமான ஒரு காரியம் ஏன் தெரியுமா? கர்த்தர் பாருங்க, இந்த ஆபிரகாமை குறித்து சொல்லும் பொழுது விசுவாசத்திற்கு ஒரு நல்ல வார்த்தை கர்த்தர் கொடுக்கிறார். ரோமர் 4 அதிகாரம் 17 வசனம். ரோமர் 4 அதிகாரம் 17 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதி இருக்கிறபடி அவன், சொல்லுங்க, தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை, சொல்லுங்கள், மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற தேவன். அவர் தான் சர்வ வல்லமை உள்ளவர், எல்ஷடாய் தேவன். எத்தனை பேர் ஆமென் சொன்னீங்க? நீங்க ஆமென் சொல்லுவீங்கன்னா நான் சொல்லுகிறேன், அந்த எல்ஷடாய் தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ளே வரும், உங்கள் வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்கும். ஹல்லேலூயா. அப்ப இந்த விசுவாசத்துக்கு ஆபிரகாம் விசுவாசித்த தேவன் யார்? எப்படிப்பட்ட தேவன்? அவர் இல்லாதவைகளை இருக்கிற போல் அழைக்கிறவர். இந்த காலை நேரத்தில் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் எது இல்லை என்று வந்தீர்களோ அவர் அழைத்தால் அது நிச்சயமாய் உண்டாகும். அதற்கு ஆதாரம் தேவையில்லை, அதற்கு வேற எந்த உதவியும் தேவையில்லை. அவர் இல்லாதவைகளை இருக்கிற போல் அழைப்பார். அவர் மரித்தவைகளை உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்கள். அவர் தான் எல்ஷடாய். ஹல்லேலூயா. என்னது? இல்லாததை உருவாக்குகிறவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆதியாகமம் 17 அதிகாரம் 2 வசனத்துக்கு வரும் பொழுது, இந்த ஆதியாகமம் நீங்க 17 அதிகாரத்துல கவனிங்கள். ஆதியாகமம் 17 அதிகாரத்துல கர்த்தர் தன்னுடைய பெயரை சொல்லுகிறார். முத என்ன சொல்றாரு? எல்ஷடாய் சொல்லுகிறார். ஏன் சொல்லிட்டு இன்னொருவருடைய பெயரையும் கர்த்தர் சொல்லுகிறார். யாருடைய பெயரை சொல்லுகிறார்? நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் என்ன செய்கிறார்? தன் பெயரை வெளிப்படுத்தி அவர் வாக்கு பண்ணுகிறார், உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு கர்த்தர் இந்த உடன்படிக்கையை ஆண்டு நமக்கு கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் நீங்க எதெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ ஆண்டு உங்களோட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். ஆமென். நீங்க ஆதியாகமம் 9 அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க. 13 வசனத்துல அவர் உடன்படிக்கைக்கு நினைவு கூறுதலாக ஆண்டு சொல்றார், இன்னைக்கு நான் உனக்கு முன்பதாக இந்த வானவில்லை நான் ஏற்படுத்துகிறேன். கவனிங்க, இன்னைக்கு மலைவாரன் எல்லாம் வானத்தை பாருங்க. வானவில் இருக்குதா இருந்தா நீங்க நல்லா ஞாபகப்படுத்துங்க. நீங்க எதுக்கெல்லாம் விசுவாசிக்கிறீங்க அதெல்லாம் கட்டாயம் நடந்தே தீரும். ஹல்லேலூயா. ஆமென்.
இன்னைக்கு இருக்கு. அன்னைக்கு ஆண்டு கொடுத்த உடன்படிக்கை, அந்த உறுதிமொழியை இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் நிறைவேற்றுகிறார். அதை நிறைவேற்றுகிற உண்மையுள்ள தேவன் இந்த வேதத்தில் சொன்ன எதெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அதெல்லாம் உங்க வாழ்க்கையில கண்டிப்பாய் நடக்கும். ஆமென். ரைட். ஆண்டவர் முதலாவது எல் ஷடாய் என்று தன் பெயரை சொல்வதற்கு காரணம் இருக்குது. 3ஆம் வசனத்தை வாசிங்கள். 5ஆம் வசனம், மன்னிக்கும், நல்ல கவனிங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு? 17ஆம் அதிகாரம் 1 வசனத்துல சொல்லுங்க, சர்வ வல்லமுள்ள தேவன் என்று சொன்னார். சர்வ வல்லமுள்ள தேவன் எல் ஷடாய் என்று சொன்னார். அவர் சொன்னதுக்கு அர்த்தம் இருக்குது. ஆபிரகாமே, உடைய சரீரம் செத்து போய் இருக்கிறது. இதுவரைக்கும் சரீரம் செத்து போன ஒருவனுடைய வாழ்க்கையிலிருந்து, சரீரத்திலிருந்து உலகத்துக்கு ஜாதிகள் தோன்றவில்லை. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இந்த நாள் முதல் எல் ஷடாய், எல் ஷடாய் தேவன் என்று நான் உனக்கு வெளிப்படுத்துகிற இந்த நாள் முதல் உன்னை கொண்டு இந்த உலகத்துக்கு நான் ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாய் நான் ஏற்படுத்துவேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆமென். அப்ப அந்த பேர்ல என்ன இருக்குது? எல் ஷடாய் என்று சொன்ன பேர்ல ஒரு முக்கியமான காரியம் இருக்குது. எபிரேய மொழியிலே இந்த 7 இலக்கங்களுக்கும் அர்த்தம் இருக்கிறது. எல்லாம் கவனிங்கள். எல் ஷடாய் தேவனை குறித்து நான் பேசுகிறேன். முதல் இலக்கம் எதை குறிப்பிடுகிறது? முதலாவது தேவன். சொல்லுங்க, முதலாவது தேவன். இரண்டாவது பிரிவு. மூன்றாவது உயிர்த்தெழுதல். நான்காவது மெசியா இயேசு கிறிஸ்து. ஐந்தாவது தேவனுடைய வல்லமை. ஆமென். ஆறாவது மனிதன். 7 தேவனுடைய பரிபூரணம். ஆமென். அப்ப நான் 5வது என்ன சொன்னேன்? தேவனுடைய வல்லமை. அல்லேலூயா. இந்த தேவனுடைய வல்லமை, இந்த 5வது தேவனுடைய எபிரேய மொழியிலே இந்த 5 என்கிற எழுத்து, தேவனுடைய வல்லமை என்கிற எழுத்து தான் மிக முக்கியமா எல் ஷடாய் என்கிற பெயருக்கு வருகிற எழுத்து. இப்ப ஆண்டவர் சொல்றாரு ஆபிரகாமை பார்த்து, 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எல்லாரும் வாசிங்கள். இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். ராமேன் சொல்லுங்கள். எல் ஷடாய், ஆபிரகாம். அந்த தேவனுடைய எல் ஷடாய் என்கிற அந்த பெயரிலே இருக்கிற, எபிரேய மொழியில் இருக்க 5வது தேவனுடைய வல்லமை என்கிற இலக்கத்தில் இருக்கிற அந்த சத்தத்தை, அந்த உச்சரிப்பை தேவன் ஆபிரகாமின் பெயருக்குள் வைக்கிறார். ராமேன் சொல்லுமா? இப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, ஆபிராம் அல்ல, இனிமேல் நீ யார், எப்படி இருப்பாய்? ஆபிரகாம் என்று சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப என்ன செய்கிறார்? வல்லமை இல்லாத ஒருவனுக்குள்ளே சர்வ வல்லவர் தன்னுடைய வல்லமை வைக்கிறார், அவனுடைய பெயருக்குள்ளே வைக்கிறார். எல் ஷடாய். இனிமே சொல்றீ ஆபிரகாம். அந்த ஹாம் என்று வருகிற, ஹா என்று வருகிற அந்த பெயர், அந்த எழுத்து தான் 5 தேவனுடைய வல்லமை. அவர் சொல்லுங்க, நான் எல் ஷடாய். இனிமேல் நீ ஆபிரகாம் அல்ல, இனிமேல் நீ ஆபிரகாமாக இருப்பாய். இனிமேல் நான் சர்வ வல்லவர் என்பது செத்து போன உன் சரீரத்துக்குள்ளே என்னுடைய சர்வ வல்லமை வெளிப்படும். ஹல்லேலூயா. அப்ப கடவுள் அன்னைக்கு ஒரு பெயரை மாற்றி அந்த எல் ஷடாய் என்கிற தேவனுடைய நாமத்தில் இருக்க, அந்த உச்சரிப்பில் இருக்க ஒரு பெயர் ஆபிரகாமுக்கு மாற்றி செத்து போன சரீரத்துக்குள்ளே ஒரு ஜீவனை அவருக்கு உண்டாக்க முடியுமானால், இன்னைக்கு கர்த்தர் உங்கள் பெயரை மாற்றவில்லை, உங்கள் எழுத்தை மாற்றவில்லை. அந்த சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனே இன்னைக்கு உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை அதுதான் வாசித்தோம். வாசிங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அந்த சர்வ வல்லமுள்ள தேவன் இன்று உங்களுக்குள் இருக்கிறார், அவர் எனக்குள் இருக்கிறார். அந்த எல் ஷடாய் தேவன் எனக்குள் இருக்கிறார். சொல்லுங்க, எல் ஷடாய். நல்லா சொல்லுங்க, அந்த வார்த்தை மிக வல்லமை உள்ளது. சொல்லுங்க, எல் ஷடாய். அந்த எல் ஷடாய் தேவன் எங்கே இருக்கிறார்? உங்களுக்குள் இருக்கிறார், அவர் எனக்குள் இருக்கிறார். வாசிப்போம். அன்றியும் இயேசுவை மரித்தோர் இந்த எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோர் இந்த எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா.
இன்னைக்கு அந்த வல்லமை, அந்த ஆவியான தேவன் திருத்துவத்திலே அந்த 3 நபர்களில் ஒருவர், அந்த சர்வ வல்லவர் எங்க இருக்கிறார் தெரியுமா? அவர் உங்களுக்குள் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உலகத்தில் இருப்போனிலும் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னா, கர்த்தர் சொன்னா அவர் கண்டிப்பா நிறைவேற்றுவார். அல்லேலூயா. குறுக்கு வழியில போவாதீங்க. ஆமென். ஒரு சின்ன பிரச்சனைக்கு ஆண்டவரே என் வாழ்க்கை வெறுத்திருச்சு சொல்லாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு முன் நீ நடந்து கொள், எனக்கு முன் நடந்து கொள். குறுக்கு வழி தேடாத, தவறான வழி தேடாத, தவறான நபர்களின் ஆலோசனை தேடாத, விசுவாசமாயிரு. நான் எல் ஷடாய் தேவன், இல்லாதவைகளுக்குள் இருந்து நான் ஜீவனை கொண்டு வருவேன். முடியாததை செய்கிற தேவன் நான் இருந்தவரும் இருக்கிற வருகிறவரும் அவர் எப்பொழுதும் சர்வ வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஏதோ ஒன்று கர்த்தர் உயிர்ப்பிப்பார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நீங்க எதெல்லாம் கைவிட்டீங்களோ, நடக்க முடியாது, இனி சரி வராது சொல்லி ஆண்டவர் சொல்றான், எல் ஷடாய், நான் உனக்கு முன்பதாய் நிற்கிற எல் ஷடாய் தேவன். அவர் சொல்றார், அன்னைக்கு ஆபிரகாமின் பெயரை மற்றும் மாத்தினாரு, இன்னைக்கு அவர் நமக்குள்ளே இருக்கிறார். சொல்லுங்க, எனக்குள்ளே இருக்கிறார். ஆமென். இரண்டாவது விஷயம், அவர் சர்வ வல்லவர். வாசிங்கள் எபேசியர் 3ஆம் அதிகாரம், எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். சொல்லுங்கள், நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவர் ஏன் சர்வ வல்லவராக இருக்கிறார்? ஒன்று, நான் சொன்னேன், அவர் எல் ஷடாய். சொல்லுங்க, எல் ஷடாய். எல் ஷடாய் என்றால் இல்லாதவைகளை இருக்கிறவை போல் அழைக்கிறார், மரித்தவைகளை உயிர்ப்பிப்பார். அவர் தான் எல் ஷடாய் தேவன். ஆமென். உங்க வாழ்க்கை எதெல்லாம் மரித்து போய் இருக்கிறதோ இன்னைக்கு விசுவாசிங்க, இன்னைக்கு விசுவாசிங்க, கர்த்தர் உயிர்ப்பிப்பார். ஆமென். அல்லேலூயா. அண்மையில கூட ஒரு கதை வந்துச்சு. அந்த சொன்னாங்க, இது இவ்வளவு பெரிய காரியம் எப்படி செய்யறது? நான் சொன்னேன், இந்த அளவுக்கு கூட விசுவாசம் இல்லாட்டி எப்படி? என்னுடைய விசுவாசம் அதையும் பார்க்கிலும் பெரியது. காரணம், நான் ஆராதிக்கிற தேவன் அவர் மிக பெரியவராக இருக்கிறார். அவர் எங்க இருக்கிறார்? எனக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அப்ப இந்த இரண்டாவது காரியம் பாருங்க, வேதம் சொல்லுகிறது, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் எப்படி? மிகவும் அதிகமாய். சொல்லுங்க, மிகவும் அதிகமாய். ஆமென். அப்ப ஏன் அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார்? அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிறதினால் மாத்திரமல்ல, நீங்கள் ஜெபிக்கிறதற்கும் நீங்கள் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறபடியினாலே நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவராக இருக்கிறார். ஆமென். நாம் ஜெபிக்கிறதே ரொம்ப அதிகமா இருக்கும் சில நேரம். ஆனா ஜெபித்து விட்டு நினைப்பது அதை விட அதிகமா இருக்கும். கர்த்தர் சொல்கிறார், நீங்களே அந்த அளவுக்கு அதிகமாய் நினைத்தால் கர்த்தர் எந்த அளவுக்கு அதிகமா நினைப்பார் தெரியுமா? உங்க மிகவும் எவ்வளவு பெருசா இருக்குமோ, கடவுளுடைய மிகவும் பெரியது அதையும் பார்க்கிலும் மிக பெரிதா இருக்கும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்னுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தருவார். நான் ஜெபித்ததற்கும், சொல்லுங்கள், நான் வேண்டிக் கொண்டதற்கும் நான் நினைப்பதற்கும் மிக அதிகமாய், மிக அதிகமாய் அவர் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்க ஜெபிக்கிற நேரம்லாம் நீங்க தெரியணும், நான் ஏன் அளவுக்கு எந்த அறிவின் அளவுக்கு, என் தேவையின் அளவுக்கு ஜெபிக்கிறேன். ஆனால் நான் ஜெபிக்க நான் நினைக்க அவருடைய மிக பெரிய அளவுக்கு தக்கதாய் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ரைட். மூன்றாவது காரியம், முதலாவது சொன்ன அவர் எல் ஷடாய், சர்வ வல்லவர். இரண்டாவது, அவர் நான் நினைப்பதற்கும் நான் வேண்டிக் கொள்வதற்கு மிக அதிகமாய் செய்கிறபடியினாலே அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீங்க நினைக்கிறதுக்கே அவர் அற்புதம் செய்யறாருன்னா, ரொம்ப பெருசா செய்யறாருன்னா, யோசிச்சு பாருங்க நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னில ஆண்டவர் நீங்க எதிர்பார்க்கணும், நீங்க ஜெபிக்கிற நேரம் விசுவாசிக்கணும். ஒவ்வொரு நாள் நீங்க இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நானும் நீங்கள் ஆராதிக்கிறவர் சர்வ வல்லவர் என்பதை அநேகர் மற்றவர்கள் சொல்லத்தக்கதாய் கர்த்தர் நம்மை உயர்த்த போகிறார். ஆமென். சர்வ வல்லவர் இருக்கிறபடியினாலே நீங்கள் நிச்சயமா எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் தாழ்ச்சி அடையாதபடி அவர் உங்களை நடத்துவார். ஆமென். நடத்துவாரா? ஆமென். நீங்க செய்வதை வாய்க்க பண்ணுவாரா? ஆமென். நீங்க எல்லாம் நம்ம கற்பனையில சில பேர் அப்படியே மிதப்பம் பார்த்திருப்பீங்களா?
கற்பனையிலே வாழ்ந்துருவார்கள் சில நேரம். கர்த்தர் சொல்றாரு, நீ கற்பனை பண்ணாலே நான் அதுக்கு அதிகமாய் நான் உனக்கு செய்வேன். ஹல்லேலூயா. நீங்க நினைச்சதுக்கு அவர் சர்வ வல்லவர். உங்கள் நினைவுகளுக்கு சர்வ வல்லவர். உங்கள் உள்ளத்தில் நீங்கள் சுமக்கிற விண்ணப்பங்களுக்கு அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். மூன்றாவது 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். இதை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கும் பொழுது தேவன் ஏன் எப்படி சர்வ வல்லவராக இருக்கிறார். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மா ஒரு சேக்கலுக்கும் 2 மரக்கால் வாற்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லுங்க, கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 2ஆம் வசனம். அப்பொழுது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா? ஒரு ஆமென் சொல்லுங்க. சில நம்ம கேட்கிறோம், இது நடக்குமா, இது நடக்க முடியுமா? இன்னைக்கு ரொம்ப பேர் கேள்வியோட தான் இருக்கிறோம். சபையில இருக்கிற நேரம் மட்டும்தான் நம்ம விசுவாசிக்கிறான. வெளியே போய் ஒரு பிரச்சனையை பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளம் மாறுகிறது. ஆனா உங்களுக்கு நல்லா தெரியணும், நீங்க ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ளவர், எல் ஷடாய் தேவன். ஹல்லேலூயா. அவர் எதையும் செய்ய வல்லவர். யாருக்கு செய்வார்? உங்களுக்கு செய்வார். அவர் எனக்கு செய்வார். ஆமென். மூன்றாவது, ஏன் அவர் முடியாததை இலகுவாய் செய்கிறபடியினாலே அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். சாத்தியம் இல்லாததை மிக இலகுவாய் செய்வார். இந்த காலை நேரத்தில் உங்க வாழ்க்கையில எது சாத்தியம் இல்லை, இது நடக்கவே முடியாது என்று நினைக்கிறீங்களோ, கர்த்தர் அதை இலகுவாய் செய்வார் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அங்க பாருங்க, 3.5 வருடம் தேசத்திலே பஞ்சம், விளைச்சல் இல்லை, தானியம் இல்லை, கோதுமை இல்லை, எங்கேயுமே சாப்பாடு இல்லை, ராஜ அரண்மனையிலும் சாப்பாடு இல்லை. எலியா காண்ட சொல்றாரு, தேவ மனுஷனுக்கு நாளைக்கு 24 மணித்தியாலத்துக்குள்ளே இந்த தேசத்தின் பஞ்சத்தை நான் மாற்றுவேன். மாற்ற முடியுமா கர்த்தரால? ஆனா அவன் சொல்ற, வானத்தை திறந்தா கூட, வானத்தின் மதகுகளை திறந்தால் கூட, தண்ணீர் வந்து மழை வந்து விதை விதைத்து அது விளையச் செய்தாலும் என்ன நடக்காது? பஞ்சத்தை மாற்ற முடியாது. ஆனால் கர்த்தர் சொன்னால் நிச்சயமாய் நடக்கும். சொல்லுங்க, கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லுங்க, கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏன் அவர் சர்வ வல்லவர். என் ஞானத்தினால் முடியாது, உலக மனிதனால் முடியாது, இதுவரை நடக்காத ஒன்றை கர்த்தருடைய வார்த்தை சொல்லும் பொழுது நான் விசுவாசித்தால், அது முடியாததொன்றாய் இருந்தாலும் சாத்தியம் இல்லாத ஒன்றாய் இருந்தாலும் கர்த்தர் மிக இலகுவாய் செய்து முடிப்பார். 24 மணித்தியாலங்களுக்குள் செய்து முடிப்பார். 1 மணித்தியாலத்திலும் செய்வார், 1 நொடி பொழுதிலும் செய்ய சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், யாராவது ஒருவருக்கு 24 மணித்தியாலத்துக்குள் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்வாராக, இயேசுவின் நாமத்தினால். அப்ப என்ன நடந்தது? ஆண்டவர் சொன்னபடியே அந்த 24 மணித்தியாலம் முடிய முன்பதாக அந்த தேசத்திலே அந்த நிலைமை மாறினது. ஆமென் சொல்லுங்க. ராஜ அரண்மனையிலே செய்ய முடியாததை, பிரதானியால் செய்ய முடியாததை ஆண்டவருடைய வார்த்தைக்கு செய்ய முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16 17 வசனம். 2 ராஜாக்கள். அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நல்ல கவனிங்க, என்ன சொன்னேன்? தேசத்திலே பஞ்சம். பாருங்க, கர்த்தர் சொன்ன, கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், தேசத்திலே மழை இல்லை. நான் முதல் சொன்ன என்னது? ஆண்டவர் வானத்தின் மதகை திறந்தாலும் முடியாது என்று சொன்னார். ஆனால் கர்த்தர் செய்து முடித்தார். இன்னைக்கு கூட எங்க தேசத்துல உண்மையாவே நாம் விசுவாசித்தால் 24 மணித்தியாலத்திலே 24 மாதங்களுக்குள்ளே ஆண்டவருக்கு முடியும் இந்த தேசத்தின் நிலைமையை மாற்றுவதற்கு. ஹல்லேலூயா. தேசத்தின் நிலைமையை மாற்றிய தேவனுக்கு ஒரு வீட்டின் பஞ்சத்தை, குறையை, கடன் பிரச்சனையை மாற்ற முடியுமா? முடியாதா? சொல்லுங்க, சர்வ வல்லவர், எல் ஷடாய். அந்த வார்த்தை சொன்னே ஆபிரகாம் ஆடி போயிட்டாமே. அது வரைக்கும் அவர் அந்த பேரை சொன்னதே இல்லை. முத ஆபிரகாமுக்கு சொன்னார், சொன்னபடி அவர் செய்து முடித்தார்.
சொன்னது மட்டுமல்ல, அந்த அவர் பேர்ல இருக்க அந்த வல்லமையுள்ள எழுத்து அவருடைய பேரோட இணைச்சாரு பாருங்க. அவனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. 99 வயசுல கர்த்தர் குழந்தை பாக்கியம் கொடுத்தார். ஆமென். அப்ப இங்க என்ன சொல்லப்படுது? ஆண்டவர் சொல்றாரு என்ன நடக்கும்? அவங்க எல்லாம் அங்க யுத்தத்துக்கு போய் தண்ணி இல்லை, அந்த தேசம் எங்கும் பஞ்சம். ஆண்டவர் சொல்றாரு ஏற்கனவே பள்ளத்தாக்கு, ஆனாலும் பள்ளத்தை இன்னும் தோண்டு. என்ன செய்ய போகிறேன்? வாசிங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் சொல்லுங்க, ஆனாலும் சொல்லுங்க, ஆனாலும் நீங்கள் உங்கள் ஆடு மாடுகள் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன நடக்குது அங்க? ஆண்டவர் சொன்னாரு மழை இல்ல, காற்று இல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த தேசத்திலே என்ன கிடையாது? தண்ணீர் கிடையாது. ஆனால் நீ இந்த ஆண்டவர் சொல்ற பள்ளத்தாக்கு எங்கும் நீங்கள் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நான் நாளைக்கு அந்த பள்ளத்தாக்கிலே தண்ணீரை கொண்டு வருவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னா மழையே தேவையில்ல, தண்ணீர் வரும். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னா காற்று தேவையில்லை, மழையும் தேவையில்லை. முளை கிளம்ப வேண்டியதை கர்த்தருடைய வார்த்தை முளை கிளம்ப செய்யும். அல்லேலூயா. அந்த ஜீவன் தேவனுக்குள் இருக்கிறது, தேவனுடைய வல்லமைக்கு இருக்கிறது. ஆமென் சொல்லுங்கள். சொல்லுங்கள், காற்றையும் காண மாட்டேன், மழையையும் காண மாட்டேன், ஆனால் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையை தண்ணீரால் நிரப்புவார், ஆசீர்வாதத்தால் நிரப்புவார். என் தேவை அவர் சந்திப்பார். விசுவாசிக்கிறீங்களா? பார்க்கிறத வச்சு கர்த்தரை எடை போடாதீங்க. ஒரு நாள் எடை போடாதீங்க. உங்க சம்பளத்தை வச்சு கர்த்தரை எடை போடாதீங்க. உங்களுக்கு உதவி செய்கிற நபர்களை வைத்து கர்த்தரை எடை போடாதீங்க. உங்க வயதை வைத்து கர்த்தரை எடை போடாதீங்க. இருக்கிற சுகத்தை வைத்து எடை போட வேண்டாம். கர்த்தருக்கு முடியும் செத்து போன ஒரு சரீரத்திலே புதிய வாழ்க்கை ஆரம்பிக்க முடியும். உங்களுக்கு இருக்க அந்த கொஞ்சம் பலன் போதும், அவர் ஒருவராய் பெரிய அதிசயம் செய்வார்.